சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. வங்கக்கடலில் புதிதாக உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்பகுதியை நெருங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதியன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு டிசம்பர் 18ஆம் தேதியன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், அரியலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் 17ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 18ஆம் தேதியன்று பெருநகரில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து. இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்திய பின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இலங்கை அதிபருடன் ஆலோசித்ததாக பிரதமர் மோடி தகவல். இரு நாடுகளும் மனிதாபிமான அணுகுமுறையுடன் செயல்பட ஒப்புக்கொண்டதாக விளக்கம். இந்தியா இலங்கைக்கு இடையே நீடிக்கும் மீனவர்கள் பிரச்சினை. நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண விரும்புவதாக இலங்கை அதிபர் திசநாயக்கே உறுதி. ராணிப்பேட்டையில் 1500 கோடி ரூபாயில் தைவானைச் சேர்ந்த ஹோங்ஃபு காலனி உற்பத்தி தொழிற்சாலை. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் சென்ற இசையமைப்பாளர் இளையராஜா வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். அர்த்த மண்டபத்தில் மடாதிபதிகள், அர்ச்சகர்கள், பரிசாரகர் தவிர மற்றவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கும் வழக்கம் இல்லை என அறநிலையத்துறை விளக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக வெளியான தகவலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா மறுப்பு. தன்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருவதாக விளக்கம். மாடிஃபிகேஷன் கல்ச்சர் என்ற பெயரில் இயற்கைக்கு புறம்பாக நாக்கை பிளவுபடுத்தும் செயல்முறை. திருச்சியில் டாட்டூ கடை உரிமையாளர் மற்றும் பணியாளர் கைது. 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உருவான தற்காலிக நீர்வீழ்ச்சிகள். தொடர் மழையால் புலிச்சோலை, செண்பகனூர், பெருமாள் மலை, பேத்துப்பாறை உள்ளிட்ட கிராமங்களில் அருவி போல கொட்டும் தண்ணீர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதத்தை துவக்கி வைத்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பேச்சு சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்ததாக குற்றச்சாட்டு. டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை. பாகிஸ்தான் உடனான போரில் வெற்றி பெற்ற தினத்தையொட்டி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். வீட்டிற்கு முன் செய்தி சேகரித்த போது தாக்குதலுக்கு ஆளாக்கி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள செய்தியாளரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டார் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு. தான் வைத்திருந்த இரட்டை குழல் துப்பாக்கியையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பமேளாவிற்காக பிரயாக்ராஜ் நகரில் ஏற்பாடுகள் தீவிரம். ஏற்பாடுகள் தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. பிரிஸ்பேன் டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் 445 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலியா. 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 51 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ராவை குரங்குடன் ஒப்பிட்டு வர்ணனை. எதிர்ப்பு எழுந்ததால் தொலைக்காட்சி நேரலையில் மன்னிப்பு கோரினார் இங்கிலாந்து முன்னாள் வீராங்கனை. உலக செஸ் சாம்பியன் பட்டத்துடன் தாயகம் திரும்பினார் இளம் வீரர் குகேஷ்.
சென்னை விமான நிலையத்தில் ஏராளமானவர்கள் திரண்டு வாழ்த்து முழக்கமிட்டு வரவேற்பு. உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெறும் பல வருட கனவு நிறைவேறியிருக்கிறது. தாயகம் திரும்பிய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் பேட்டி. வேலூரில் சாலையில் சென்றபோது பைக் சறுக்கி விழுந்த விபத்தில் பெண் மென்பொறியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அருகே சென்ற கழிவுநீர் லாரி தலையில் ஏறி இறங்கியதால் விபரீதம். வேலூரில் சாலையில் சென்றபோது பைக் சறுக்கி விழுந்த விபத்தில் பெண் மென்பொறியாளர் உயிரிழந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. சாலையோரம் இருக்கும் மணலை உடனடியாக அகற்ற மாநகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவு. இந்தியாவின் பெரும் கோடீஸ்வரர்களான முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு $100 பில்லியன் கீழே குறைந்தது. ரிலையன்ஸ் மற்றும் அதானி நிறுவன பங்குகள் விலை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் சொத்து மதிப்பு சரிந்ததாக தகவல். வங்கதேசத்தில் கூட்ட மிகுதியால் ஆபத்தான முறையில் ரயிலின் மேற்கூரையில் பயணிக்கும் மக்கள். மக்களின் அனுபவத்தை வெளிக்காட்டும் விதமாக ஓடும் ரயிலின் மேற்கூரையில் படுத்தபடி வீடியோ எடுத்து பதிவிட்ட இந்திய யூடியூபர். தென்கொரிய ஆளும் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் ஹான் டோங் ஹூன். பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறிய பிறகும் அதிபர் பதவி விலகாததால் விரக்தியில் முடிவு. ஊழல் வழக்கு விசாரணைக்காக இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. டெல் அவிவ் நீதிமன்றத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு. சிரியாவில் இருந்து சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பு கரன்சிகளை பஷார் அல் ஆசாத் விமானம் மூலம் ரஷ்யாவுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல். 2018 மற்றும் 2019 ஆண்டு மட்டும் 2 டன் அளவிலான பிரிட்டன் பவுண்ட் மற்றும் யூரோ கரன்சிகளை அனுப்பி வைத்திருக்கலாம் என மதிப்பீடு. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.